ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் சர்க்கரை பொங்கல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த பொங்கலுக்கு சர்க்கரை பொங்கலும் வடையும் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த சர்க்கரை பொங்கல் பிகினர்ஸ் கூட சுலபமாக செய்யக்கூடிய அளவுக்கு நல்லா டேஸ்டியாக எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி அப்படியே செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை பொங்கலும் இந்த பருப்பு வடையும் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபியை எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சர்க்கரை பொங்கல் செய்கிறதுக்காக இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கலாம். இந்த பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு தான் அரிசி எடுத்துக்க போகிறேன். அதனால் இந்த பாத்திரத்தில் பாதி அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி வச்சுட்டு நல்லா சூடாகி வரட்டும். ஃப்ரெஷ்ஷான ஏலக்காய் சேர்த்தோன்னா நம்ம சர்க்கரை பொங்கலோட வாசனை நல்லாயிருக்கும். 2-3 ஏலக்காயை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இதில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கிறேன். இந்த கப்பில் தான் பச்சரிசி, வெல்லம் எல்லாமே அளந்துக்க போகிறோம். 1 கப் அளவு பச்சரிசிக்கு 1 கப் அளவு வெல்லமே கரெக்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப அதிகமாக இனிப்பு சாப்பிட்றவங்களா இருந்தால் 1/4 கப் அளவு கூட வெல்லம் எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த பச்சரிசியை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே 2 தடவை அலசிட்டு நான் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு தடவை இந்த அரிசி நல்லா உடஞ்சி வரும். இதை நல்லா உடச்சிட்டு அதுக்கப்புறமா இன்னும் ஒரு 2 தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம். பச்சரிசி நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை நம்ம கையிலேயே நசுக்கி நல்லா அலசி விட்டோன்னா இந்த பச்சரிசி நல்லா நொய் அரிசி போல் உடஞ்சி வந்துடும். சர்க்கரை பொங்கல் நல்லா குழஞ்சி வெந்து வரத்துக்கு ஈஸியாக இருக்கும். இது போல் அரிசி சேர்த்துட்டு இந்த பாத்திரத்தில் தண்ணி ஃபுல்லாக வச்சுக்கலாம். தண்ணி ஃபுல்லாக வச்சோன்னா இந்த அரிசி நல்லா தாராளமாக வெந்து வரத்துக்கு ஈஸியாக இருக்கும். நான் எடுத்திருக்க பாத்திரம் 1/4 கிலோ அரிசி வேகக்கூடிய பாத்திரம் தான். அதனால் இந்த தண்ணியை நான் ஃபுல்லாக வச்சுட்டேன். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதித்து வரணும். இந்த அரிசியோடு சேர்த்து நல்லா கொதித்து வர வரைக்கும் இது போல் அடிக்கடி கலந்து விடலாம். ஏன்னா நமக்கு இந்த அரிசி சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா கொதித்து வரத்துக்கு முன்னாடி அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். பச்சரிசி அடியில் நின்றுட்டு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா அப்புறம் வாசனை நல்லா இருக்காது. அதனால் அப்பப்போ இது போல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இது நல்லா ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். ஏன்னா நமக்கு பச்சரிசி நல்லா ஊற வச்சுருக்கோம்ல, அதனால் அரிசி நல்லா வெந்து வர ஆரம்பிக்குது. இது நல்லா ஒரு 5 நிமிஷத்தில் இது நல்லா கொதித்து நல்லா வெந்தும் வர ஆரம்பிக்குது. இந்த அரிசி நல்லா நம்ம சாப்பாடெல்லாம் வெந்து வரும்ல, அந்த பதத்தில் நல்லா வெந்து வந்தால் போதும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். இதில் நான் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்க்கும் போது இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து நம்ம கலந்து விடணும். வெல்லம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் சேர்த்துட்டு கலந்து விட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் கலந்து கொடுக்கறதுக்கு. இது போல் கரண்டியை பாத்திரத்தில் அடியில் விட்டு பொறுமையாக கலந்து விடலாம். இது போல் எல்லா வெல்லத்தையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ பாத்திரம் எடுத்ததுனால எனக்கு கரெக்டான அளவில் கரெக்டான தண்ணி, கரெக்டான வெல்லம் சேர்த்து நம்ம இந்த சர்க்கரை பொங்கல் செய்கிறோம். அதனால் இந்த பாத்திரத்துக்கு நிறைவாகவே இருக்குது. நம்ம பொங்கலுக்கெல்லாம் இது போல் நிறைவாக தானே சர்க்கரை பொங்கல் செய்வோம். அதுபோல் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் இது போல் சரியான அளவு பாத்திரம் வாங்கி நீங்கள் சர்க்கரை பொங்கல் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு தண்ணியோட அளவும் மிஸ் ஆகாது, அரிசியோட அளவும் மிஸ் ஆகாது. கரெக்டான டேஸ்ட்டில் உங்களுக்கு சர்க்கரை பொங்கல் கிடைக்கும். வெல்லம் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரணும். அப்போ தான் இந்த வெல்லத்தோட பச்சை வாசனைலாம் போகும். இப்போ இந்த பொங்கலை நம்ம தாளிக்கிறதுக்காக 100 ml அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ அரிசிக்கு நம்ம 100 ml அளவுக்கு நெய் சேர்த்தோன்னா கரெக்டான அளவாக இருக்கும். இதில் தாராளமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 செகண்ட் ஆகட்டும். அடுத்ததாக நம்ம இதில் காஞ்ச திராட்சையும் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இது நல்லா இந்த திராட்சை நல்லா பபிள் போல் எழும்பி வரும். அது போல் நல்லா எழும்பி வந்ததுன்னா போதும். இதை எடுத்துக்கலாம். எடுத்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சர்க்கரை பொங்கலில் சேர்த்துக்கலாம்.
இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கரண்டி வச்சு இந்த நெய்யெல்லாம் ஃபுல்லாக எல்லா பொங்கல்லையும் படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நமக்கு டேஸ்டியான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சுலபமாக இந்த சர்க்கரை பொங்கல் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொங்கலுக்கு நீங்களும் வீட்டில் சுலபமான முறையில் சர்க்கரை பொங்கல் செஞ்சு அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம இன்றைக்கி பருப்பு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பருப்பு வடை செய்கிறதுக்காக இதில் நான் 1 கப் அளவுக்கு கடலை பருப்பு நல்லா 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கேன். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இப்போ நம்ம இந்த பருப்பு மட்டும் அப்படி இந்த பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். பருப்பு எடுத்து இது போல் உடச்சி பார்த்தோன்னா ஈஸியாக நமக்கு உடையணும், அது போல் இருந்தால் போதும். இப்போ இது நல்லா ஊறி வந்திருக்கு. இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பருப்பு சேர்த்துட்டு நம்ம இதில் சுத்தமாக தண்ணி எதுவும் சேர்க்காம தான் இந்த பருப்பை அரைச்சி எடுக்கணும். அப்போ தான் பருப்பு வடை நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். இந்த பருப்பை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு 10 செகண்டுக்கு அரைச்சா போதும். இந்த அளவுக்கு பருப்பு பாதி உடஞ்சி பாதி உடையாமல் முழுசாக இருந்தால் தான் இந்த பருப்பு வடை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். முதல்ல அரைக்கிற பருப்பு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுக்காக தான் நான் இதை ஒரு 10 செகண்ட் போல் அரைச்சேன். அடுத்ததாக அரைக்கக்கூடிய பருப்பு நம்ம ஒரு 5 செகண்ட் போல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தால் போதும். இப்போ எல்லா பருப்பையும் இது போல் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அரைச்சி எடுத்த பருப்பில் மீடியம் சைஸ் வெங்காயம் 1 சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாயை அது போல் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சி விடணும். நம்ம சேர்த்துருக்க ஒவ்வொரு பொருளும் இந்த மாவோடு சேர்ந்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சி விட்டால் தான் இந்த பருப்போடு சேர்ந்து நல்லா கலந்து வரும். நம்ம மாவு எடுத்து இது போல் கையில் தட்டி பார்த்தோன்னா எந்த அளவுக்கு தட்டுறதுக்கு ஈஸியாக வருது பாருங்கள். இது போல் நம்ம தட்டிட்டோன்னா ஈஸியாக நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகி வரணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம இது போல் மாவு எடுத்து நம்ம உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு திக்னஸ்லேயே நீங்கள் வடை தட்டி சேர்த்துக்கலாம் எண்ணெயில். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வடை மாவை தட்டி எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெயை நம்ம நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சிடணும். எண்ணெய் நம்ம தட்டி போடுற வரைக்கும் இது லோவாக தான் இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் இந்த வடை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடலாம். அப்போ தான் இது நல்லா பொறுமையாக செவந்து வரும். ஸ்டவ் ரொம்பவும் லோ ஃப்ளேமில் போகக்கூடாது, ரொம்பவும் ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் இது போல் எண்ணெய் நல்லா கொதித்து வர அளவுக்கு இதை நல்லா வடையை தட்டி போடலாம். இது நல்லா ஒரு 3-4 நிமிஷத்துக்கு இது நல்லா செவந்து வரணும். இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுன்னா போதும். இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். நமக்கு இந்த வடை நல்லா கிறிஸ்பியாகவும் எண்ணெயை இழுக்காமல் சூப்பராக நமக்கு ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நமக்கு பருப்பு வடையும் சுலபமாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொங்கலுக்கு வீட்டில் சுலபமாக நீங்களே வடையும் சர்க்கரை பொங்கலும் ரெடி பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.